ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். தேவாதி தேவனே உங்களை துதிக்கிறோம். கர்த்தாவே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளில் கூட கர்த்தாவே அப்பா இந்த காலை 9 மணி நேரத்தில் அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரமும் எங்கள் மத்தியில் என் தேவன் சொல்லுவதையே சொல்லுவேன் என்ற உங்களுடைய கடைசி கால எழுத்துறை குறித்த தீர்க்க தரிசன வெளிப்பாடு நிகழ்ச்சியை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறீர். இந்த நாளிலும் கூட உங்களுடைய வெளிப்பாடுகளை எங்கள் மத்தியில் தந்து உமது ஊழியக்காரர் மத்தியில் உமது பரிசுத்தவான்கள் மத்தியில் கர்த்தர் வைத்திருக்கிற பெரிய ரகசியத்தை, மறைக்கப்பட்ட தேவ ரகசியத்தை ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அப்பா பெரிய ரகசியத்தை, அந்த தேவ ரகசியத்தை கர்த்தர் சபைக்கு வெளிப்படுத்தும்படியாக நீ தெரிந்து கொண்ட ஆண்டவரே நிகழ்ச்சிக்காக ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே நாளில் கூட உங்கள் கருணைகளை பரிசுத்தப்படுத்துகிறார். நீங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவரே நீ சொல்லுகிறேன். ஆண்டவரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். அழைக்கப்பட்டவர்களும் ஆண்டவரே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ஆண்டவரே உண்மை உள்ளவருமாய் இருக்கிற உங்களை நான் என்னுடைய எழுப்பதை பயன்படுத்த போகிறேன் என்று கர்த்தர் பேசுகிறீரப்பா. இந்த நிகழ்ச்சிக்காரர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு எழுப்புதல் ஊழியத்தில் பயன்படுத்துவீராக. இந்த செய்தி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் போய் சேர்வதாக, தேவ ஜனத்தை சந்திப்பதாக, ஆண்டவரை எழுப்பதற்கு ஆயத்தப்படுத்துவதாக, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதாக, சபையானது பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாய் ஆண்டவரை நடத்துகிற இந்த நிகழ்ச்சியானது உலகம் முழுவதும் செல்வதாக, கர்த்தருக்கு மகிமை கொண்டு வருவதாக. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே இந்த ஊழியர்களை ஆசீர்வதித்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சிறு கிராமம் பாலூர் என்ற கிராமத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிங்காசனம் போட்டு அமர்ந்திருந்து சகரியா 6:13 படி அவரே சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து ஆளுகை செய்கிறவராகவும் ஆசாரியராகவும் இருந்து இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். கடைசி கால எழுப்புதலை கொண்டு வரும்படியாக இந்த கிராமத்திலே கர்த்தர் நடப்பித்துக் கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஊழியம் இது. உலகத்திற்கு மறைக்கப்பட்டிருக்கிற இந்த கிராமம் வரும் நாட்களிலே உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் ஓடி வரப்போகிறார்கள். கர்த்தர் இந்த ஊழியத்திலே சிங்காசனம் போட்டு அவரே ஊழியம் செய்து இவ்வளவு பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிறார் என்பதை பூமியில் உள்ள ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கிறிஸ்தவான்களும் தேவ ஊழியக்காரர்களும் தெரிந்து கொண்டு இந்த இடத்துக்கு வருவார்கள். கர்த்தர் திருவசனமாய் பேசியிருக்கிறார். அதன்படியாக இந்த உலகத்துக்கு மறைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய ரகசியத்தை இந்த சிறிய கிராமத்திலே கர்த்தர் வெளிப்படுத்தி கடைசி கால எழுப்புதலை கொண்டு வருகிறார். அதை குறித்த நிகழ்ச்சிக்காக கர்த்தர் இந்த ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த ஃபேஸ்புக் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் சந்தித்து வருகிறார். அதனால் இந்த நாளிலும் கூட நான் ஒரு பாடல் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி நிகழ்ச்சிக்குள்ளாக செல்வோம். நீதானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா, என் நேசர் நீதானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா, எனது ஆத்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா, எனது ஆத்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா, எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன், எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன், நேசர் நீதானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா. சபையின் சிரசாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சீக்கிரத்திலே ஒரு பெரிய காரியத்தை நிறைவேற்ற போகிறார். சபைக்காக அவர் இறங்கி வருகிறார். தேவனுடைய சபை பக்தி விருத்தி அடையும்படியாக கடைசி கால எழுப்புதலை கொண்டு வரும்படியாக
தேவனாகிய கர்த்தர் ஒரு மகிமையான கலைத்தை பூமியிலே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அதுதான் பெரிய எழுப்புதல். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உமது இரத்தத்தால் என்னை மீட்டி ஸ்தோத்திரம் இயேசையா. உமது இரத்தத்தால் என்னை மீட்டி ஸ்தோத்திரம் இயேசையா. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தி இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தி இனி நான் அல்ல எல்லாம் நீரே. நேச நீர் தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. Welcome Holy Spirit. துன்பமோ துயரமோ வேதனையோ விட்டு பிரிக்காதையா. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிக்காதையா. உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறொன்றுக்கும் அடிமைப்படே. 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 நேச நீர் தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. நேச நீர் தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. எனது ஆத்மா உம்மை நினைத்து ஆத்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குகையா. என் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். என் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். என் நேச நீர் தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. நேச நீர் தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. நேசிக்கின்றேன் உம்மை தானையா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் உட்கரங்கள் மத்தியில் அருமையான சகோதரர் மோசஸ் ராஜேஷ் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபிப்பார். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பிதாவே, நல்ல காலை வேளைக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கும் தகப்பனே. ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற தேவா, காலையில் 9 மணி ஆண்டவரே, எழுத்துல குறித்த சத்தியத்தை வெளிப்படுத்த நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் சொல்வதை நான் சொல்ல மூலமாக ஆண்டவரை வாசம் மூலமாக பரிசுத்தாக இருந்து அநேக வெளிப்பாடுகள் கொடுக்கும் நான் சொல்லிக்கொண்டிருக்காவே. அப்பா டாடி சொன்னா நாம் நன்றி செலுத்துகிறோம். அந்த ஆசவன் இருந்து நன்மைகளை வெளிப்படுத்துன்னு சொல்லிக்கிறோம். இந்த செய்தி அநேகருக்கு விவரமாக ஒரு எழுத்துல உண்டாகும்படி நான் சொல்லிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நேரத்தில் கருத்து ஒப்புகிறோம். பரிசுத்தாவை ஆளுகை செய்ய சொல்லிக்கிறோம். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 7வது வாரத்திலும் கூட இந்த நிகழ்ச்சி தொடங்கி 7வது வாரம். இந்த 7 வாரங்களில் கர்த்தர் மகிமையான காரியங்களை பூமியிலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 7வது வாரத்திலும் கூட
நாம் செய்திக்கு முன்பாக, வெளிப்பாடுகளுக்கு முன்பாக, கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் முன்பாக செல்லும் முன்பாக போன வாரத்திலும் கூட கடந்த வாரத்தை நாம் பார்த்த சத்தியத்தை குறித்து சில காரியங்களை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வது நலமாயிருக்கும். சென்ற வாரத்தில் உள்ள கர்த்தர் தூதர்கள், தேவ தூதர்கள், தேவனுடைய தூதர்கள் 2 வகைகளை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தினார். முதலாவதாக தேவதூதர்களை குறித்து நாம் அனைவரும் அறிந்த சத்தியமே. தேவதூதர்கள் ஊழியம் குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் தேவனுடைய தூதர்களை குறித்து பூமியில இதுவரையும் யாருக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை. பூமியில இந்த ரகசியத்தை கர்த்தர் யாருக்கும் சொல்லவும் இல்லை. கர்த்தர் இதை மறைத்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய தூதர்கள் பூமிக்கு வந்து தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தார்கள் என்ற ரகசியம் ஒரு மறைக்கப்பட்டிருந்த சத்தியம். இந்த சத்தியத்தை தேவனாகிய கர்த்தர் இந்த சிறிய கிராமத்திலே 3.5 வருடங்களுக்கு முன்பாக துவங்கப்பட்ட இந்த கிராம ஊழியம் யாருக்கும் தெரியாத மறைக்கப்பட்டிருந்த சத்தியங்களை வாலிபர்களை கொண்டு கர்த்தர் வாலிபர்களை பரலோகத்துக்கு அழைத்து சென்று அப்போஸ்தலர் 2:17 படி குமாரர்கள் குமார்த்திகள் தீர்க்கதரிசனம் பேசுவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் இறங்கி வந்து அவர்கள் மூலமாக தீர்க்கதரிசனமாக பேசி இந்த ஊழியத்திலே அவரே சபையை நடத்தி கொண்டு இந்த கடைசி கால எழுப்புவதை கொண்டு வரும்படியாக நான் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி அந்த பலமுள்ள வேறொரு தூதன் கையில் இருக்கிற அந்த சிறு புஸ்தகத்தை இந்த கிராமத்திலே நான் வெளியிடப் போகிறேன். அதற்காக நான் இந்த கிராமத்தின் ஊழியத்தை தெரிந்து கொண்டேன். இங்கு நானே சிங்காசனம் போட்டு அமர்ந்திருந்து இந்த ஊழியத்தை செய்ய போகிறேன். உன்னிடத்தில் கொடுக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் என் ஊழியத்திலே சீஷர்களாக நீ நடத்த வேண்டும் என்று கர்த்தர் பேசினார். அடியானுக்கு ஊழியம் என்னன்னு தெரியாது. சுவிசேஷ ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். ஒரு சிறு வியாபாரம் நடத்தி கொண்டு சிறு ஊழியத்தை செய்து கொண்டிருந்தோம். சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருந்த எங்களை கர்த்தர் இந்த கிராமத்துக்கு அழைத்து கொண்டு வந்து 2000 మాట్లాడు ఇక్కడ ఏం చేస్తున్నాడు? ஊழியம் யாருக்கும் தெரியாத மறைக்கப்பட்டிருந்த சத்தியங்களை வாலிபர்களை கொண்டு கர்த்தர் வாலிபர்களை பரலோகத்துக்கு அழைத்து சென்று அப்போஸ்தலர் 2:17 படி குமாரர்கள் குமார்த்திகள் தீர்க்கதரிசனம் பேசுவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் இறங்கி வந்து அவர்கள் மூலமாக தீர்க்கதரிசனமாக பேசி இந்த ஊழியத்திலே அவரே சபையை நடத்தி கொண்டு இந்த கடைசி கால எழுப்புவதை கொண்டு வரும்படியாக நான் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி அந்த பலமுள்ள வேறொரு தூதன் கையில் இருக்கிற அந்த சிறு புஸ்தகத்தை இந்த கிராமத்திலே நான் வெளியிடப் போகிறேன். அதற்காக நான் இந்த கிராமத்தின் ஊழியத்தை தெரிந்து கொண்டேன். இங்கு நானே சிங்காசனம் போட்டு Amen. Glory, glory. Amen. Thank you, sir. Amen. Amen. Nandri. Amen. 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 చప్పట్లు కొట్టి దేవునికి మహిమ చెల్లించండి. Amen. Amen. Thank you, Lord. Amen. Thank you, Isaiah. యవనస్తులు రక్షింపబడుతున్నారు.
ఆమేన్ ప్రభువా ఈ స్థలంలో నీ మందిరం కట్టించాలా తండ్రి ஒவ்வொரு காரியத்தையும் அவரே பேசுவதும் கர்த்தரே நின்று ஊழியத்தை நடத்துவதும் கர்த்தரே இறங்கி வந்து ஒவ்வொரு ஊழியத்தின் பாதைகளை எங்களை நடத்தி செல்வதும் இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளை அபிஷேகிப்பதும் இங்கு பலமான காரியங்கள் நடப்பதும் அற்புத அடையாளங்கள். அதாவது யோபு புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறது போல 9:10 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தரே செய்து கொண்டு இந்த ஊழியத்தை நிறைவேற்றி வந்தார். ஹல்லேலூயா. யோபு புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறது போல 9:10 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தரே செய்து கொண்டு இந்த ஊழியத்தை நிறைவேற்றி வந்தார். ஹல்லேலூயா. அப்படியாக இந்த நிகழ்ச்சியை கூட கர்த்தர் சமீப காலத்திலேயே 7 வாரங்களுக்கு முன்பாக துவக்கினார். உலகத்திற்கு இந்த சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டும், சீக்கிரமாக எழுப்பது வரப்போகிறது. அந்த பலமுள்ள வேறொரு தூதன் கையில் இருக்கிற அந்த சிறு புஸ்தகத்தில் இருக்கிற சில காரியங்கள் இந்த உலகத்தை நான் வெளிப்படுத்த போகிறேன் சொல்லி அந்த காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அதில் ஒன்றுதான் தேவ தூதர்கள், தேவனுடைய தூதர்கள் என்று 2 பிரிவை கர்த்தர் பேசினார். தேவ தூதர்களை குறித்து வேதம் முழுவதும் நாம் வாசிக்கிறோம். எல்லாமே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறது போல தேவ தூதர்கள் பரலோகத்திலிருந்து வருவார்கள், அவர்கள் கர்த்தர் சொன்ன வேலையை செய்துவிட்டு பரலோகத்துக்கு போய்விடுவார்கள். இது நாம் அறிந்த ஒன்றுதான். கர்த்தர் ஆதியாம் முதல் நாம் பார்க்கும்போது வெளிப்படுத்தும் சுவிசேஷம் வரையும் அநேக தேவ தூதர்கள் நாம் வாசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் இந்த வெளிப்படுத்தின இந்த பெரிய ரகசியம் என்னவென்றால், இந்த சிறிய கிராமத்திலே தேவனுடைய தூதர்கள் ஊழியம் என்று ஒன்று இந்த உலகத்திலே மறைவாக நடத்தப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. அது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக இந்த பூமியிலே தேவனுடைய தூதர்களின் ஊழியத்தை நான் தெரிந்து கொண்டேன். அவர்கள் என் தூதர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய தூதர்கள் என்று வேதத்தில் அநேக இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எல்லாம் என்னுடைய தூதர்கள் இறங்கி வந்து ஊழியம் செய்தார்கள். அதை குறித்து தான் நாம் தியானித்து வந்தோம். இப்போதும் கூட நாம் விசேஷம் 1 அதிகாரம் 6 வசனம் வாசிப்போம். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியானான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன், தேவனுடைய தூதன் என்பவன் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன், அவன் பூமிக்கு வந்து என்ன செய்தானாம்? தேவனுக்கு அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தானாம். ஹல்லேலூயா. தேவனுடைய தூதர்கள் ஊழியம் என்பது தேவனை குறித்து சாட்சி கொடுக்கிற ஒரு ஊழியமாக இருக்கிறது. பூமியில இதுவரையும் கர்த்தர் சொன்னார், இதுவரையும் தேவனுடைய ராஜ்யம் முழுவதும் ஆதியாகமத்திலிருந்து நாம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரை வாசிக்கிற எல்லா தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்ட எல்லா தேவனுடைய ராஜ்யத்தின் பாதைகள் எல்லாம் தேவனுடைய தூதர்களை பூமிக்கு அனுப்பி அவர்கள் மூலமாக இந்த பூமியிலே என்னுடைய ஊழியத்தை ஸ்தாபித்தேன். அதை கொண்டுதான் பூமியிலே என்னுடைய ஊழியக்காரிகளை என்னுடைய 5 வகை ஊழியத்தை துவக்கினேன் என்று கர்த்தர் வெளிப்படுத்தினார். தேவனுடைய தூதர்கள் ஊழியத்திலிருந்து பிரிக்கப்பட்டதுதான் எல்லா ஊழியமும் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. தேவனுடைய தூதர்கள் தேவனாலே நேரடியாக அனுப்பப்பட்ட மனுஷர்கள். அவர்களை குறித்தான் 1:6 நாம் இப்ப வாசித்தது போல தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன். தேவனுடைய தூதன் என்பவன் தேவனாலே அனுப்பப்பட்ட ஒரு மனுஷனாய் இருக்கிறான். அவன் பூமிக்கு வந்து அவன் தேவ தூதன் அல்ல. தேவ தூதர்கள் வந்து மறைவாக அவர்களுக்கு சரீரம் இருக்காது, ஆவிக்குரிய சரீரத்தில் வந்து கர்த்தருடைய செய்தியை சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் இந்த தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன், தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய தூதன் பூமிக்கு வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலத்திலே கர்த்தருடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து மறுபடியும் பரலோகத்துக்கு போனவர்கள். அல்லேலூயா. இவர்களை குறித்து இன்னும் மேன்மையாக நாம் தியானிக்கும் போது இந்த தேவனுடைய தூதரை குறித்து கர்த்தர் சொன்ன காரியம் என்னவென்றால், இந்த தேவனுடைய தூதர்கள் ஒரு காலத்திலே இந்த பூமியிலே வந்து கர்த்தருக்காக உண்மையாய் பரிசுத்தமாய் ஊழியம் செய்து அவர்கள் ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்களாய் பரலோகத்தில் வந்தவர்களை தான் நான் மறுபடியும் பூமிக்கு அனுப்பி
தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷர்களாக அவர்களை தேவனுடைய தூதர்களாக பயன்படுத்தினேன் என்று கர்த்தர் சொன்னார். வாசிக்கும் போது இதோ இது பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே கர்த்தருடைய பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களிடத்தில் எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு நான் வந்து பூமியை சங்காரத்தினால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இதயத்தை பிழையுடையத்துக்கும் ஆமென் பிழையுடைய இதயத்தை அவன் பிதாக்களிடத்தில் திருப்புவான். ஆமென் திருப்புவான் என்று இந்த எலியா தீர்க்கதரிசி மறுபடியும் வருவான் என்று பழைய ஏற்பாடு காலத்திலே கடைசியாக எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு கால முடிவு, பழைய ஏற்பாட்டு புஸ்தக முடிவில் எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் அன்று சகரியாவுக்கு புதிய ஏற்பாடு புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் போது சகரியாவை தூதன் சந்திக்கிறான். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பார்க்கிறோம். 17ஆம் வசனம் பார்க்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். 17ஆம் வசனம் வாசிப்போம். 17ஆம் வசனம் வாசிப்போம். பிதாக்களுடைய இதயங்களை அங்கு சகரியா, அதாவது யோவான் ஸ்நானனுடைய தகப்பனாகிய சகரியா வயது சென்றவனாய் இருக்கிறான். அவருக்கு பிள்ளை இல்லை. சகரியா எலிசபெத்து பிள்ளைகளுக்காக தனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற காலம் அது. அப்பொழுது வந்து தூதன் சொல்கிற காரியம் என்னவென்றால் இதே வசனத்தை பேசுகிறான். பிள்ளைகளிடத்திற்கும் உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாகவும் அவன் எலியாவின் ஆவியை பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்று அப்போது சகரியா தேவதூதனை நோக்கி இதை எதனால் அறிவேன் இருக்கிறேன். Thank you Jesus. கர்த்தர் மல்கியா தீர்க்கதரிசனமாய் சொன்ன காரியத்தை அந்த சகரியாவின் வாழ்க்கையை நிறைவேற்றினார். ஒரு தூதனை அனுப்பி இந்த தூதன் மூலமாக அந்த செய்தி அறிவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் இந்த பூமிக்கு தேவனுடைய தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள்? தேவனுக்கு சாட்சியாக இருக்கும்படியாக, பூமியிலே தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக தேவனுடைய தூதர்கள் ஊழியம் துவக்கப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை கொண்டு வரும்படியாக, கர்த்தரை காண்பிக்கும்படியாக, இயேசு கிறிஸ்துவை பூமியிலே வெளிப்படுத்தும்படியாக இந்த தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். முதலாக அப்போஸ்தலனாகிய யோவான் என்ற சுவிசேஷம், மார்க் என்ற சுவிசேஷத்தை பார்க்கும் போது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து செல்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இந்த யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறான். ஹல்லேலூயா. இது எப்படி இவருக்கு தெரியும்? இதுவரை பூமியில் அறிவிக்கப்படவில்லையே. இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து செல்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இதற்கு முன்பு யாருமே சொல்லவில்லையே. இவர் மட்டும் எப்படி சொன்னார்? ஒரே ஒரு காரணம் என்னவென்றால் இவன் தேவனுடைய தூதன். ஹல்லேலூயா. தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் மாத்திரமல்ல, இவன் தேவனால் அனுப்பப்பட்ட தூதன். இவன் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தபடியால் பரலோகத்திலே தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்த தூதன். இந்த தூதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் பரலோகத்திலே இவர் இருக்கும் போது ரகசியங்களை அறிந்திருந்தபடியால் பூமிக்கு வந்த உடனே இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து செல்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று கர்த்தரை குறித்து சாட்சி கொடுத்தார். தேவனுடைய தூதர்கள் ஊழிய பூமியில நடந்ததற்கான அநேக சாட்சிகள் வேதத்திலே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். 1 2 அல்ல, அநேக ரகசியங்கள் இருக்கிறது, அநேக சாட்சிகளும் உண்டு. அப்படியாக இந்த யோவான் ஸ்நானனை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சாட்சி கொடுத்தார். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கும் போது மத்தேயு 11:14 வாசிக்கிறோம். நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த தீர்க்கதரிசனத்தை கர்த்தர் முன்கோடிட்டு அங்கு பேசுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், அன்று மல்கியா தீர்க்கதரிசி மூலமாக நான் சொன்னேன் அல்லவா, அந்த எலியா தீர்க்கதரிசி வேறு யாரும் அல்ல. எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன் என்று சொன்னேனே, அவன் பிதாக்களிலிருந்து பிள்ளைகளுக்கு திருப்புவான். அந்த காரியத்தை நிறைவேற்றும்படியாக நான் தெரிந்து கொண்ட அந்த எலியா இவன் தான் என்று யோவான் ஸ்நானகனை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் அப்படி பேசினார் என்றால், இந்த உலகத்திற்கு கர்த்தர் தூதர்களை அனுப்பி
தேவனுடைய தூதர்களை அனுப்பி தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். கர்த்தர் தேவனுடைய தூதர்களை குறித்து சொல்லும் போது அநேக ரகசியங்களை வெளிப்படுத்தும் போது சொன்னார், தேவனுடைய தூதர்கள் பரலோகத்திலே தேவ தூதர்கள் உண்டு, தேவனுடைய தூதர்கள் உண்டு என்று நான் உனக்கு அறிவித்திருக்கிறேன். அதிலே தேவ தூதர்களுக்கும் தேவனுடைய தூதர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், தேவனுடைய தூதர்கள் தேவதூதர்கள் நான் பரலோகத்திலே என்னுடைய வேலைகளை செய்யும்படியாக என்னுடைய ஊழியக்காரர்களால் நான் ஏற்படுத்தினவர்கள். ஆனால் தேவனுடைய தூதர்கள் என்பவர்கள் பூமியிலே வந்து அவர்கள் வாழ்நாள் எல்லாம் எனக்காகவே வாழ்ந்து பரிசுத்தமாய் தங்களுடைய ஜீவியத்தை நடத்தி என்னுடைய ஊழியத்தை செய்து பரலோகத்தில் வந்த என்னுடைய சரீரமாய் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் சரீரமாகிய தேவனுடைய தூதர்கள் என்று கர்த்தர் சொன்னார். இந்த பூமியில வந்து கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்து வெளிப்படுத்தும் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கிறோம். இந்த தேவனுடைய தூதர்களை குறித்து அங்கு ஒரு ரகசியம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தேவனுடைய தூதர்கள் எப்படி ஊழியம் செய்தார்களாம் பூமியிலே அங்கு வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ரகசியத்தை தேவன் சொன்னார். என்ன சொன்னார் என்றால் அங்கு வாசிக்கிறோம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஸ்திரீகளால் தங்களை கடைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. அல்லேலூயா, இவர்களே என்று கர்த்தர் காண்பித்து கொடுத்த அந்த இவர்கள் யார் என்றால் ஸ்திரீகளாலே கரைப்படாதவர்கள். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். ஸ்திரீகளாலே தங்களை கடைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, பரிசுத்தம் உள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுவர்கள் இவர்களே என்று கர்த்தர் பேசினார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இவர்கள் பூமியிலே வந்து இப்படி கற்புள்ளவர்களாக ஸ்திரீகளாலே கரைப்படாதவர்களாக இருந்து கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்து தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து பரலோகத்துக்கு வந்தவர்களை நான் மறுபடியும் பூமிக்கு என்னுடைய தூதர்களாய் அனுப்பினேன். அதைதான் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பரலோகத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான் என்று எழுதியிருக்கிறது என்று கர்த்தர் எங்களுக்கு சொன்னார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஸ்திரீகளாலே கரைப்படாதவர்கள் தான் பரலோகத்திலிருந்து மறுபடியும் பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். அந்த வகையில் தான் இப்போது பார்க்கும்போது இந்த எலியாவை குறித்து நாம் பார்க்கிறோம். எலியா ஸ்திரீகளாலே கரைப்படாதவன், பரிசுத்தமாய் வாழ்ந்தவன். இவன் வாலிபன். இந்த வாலிபன் பரலோகத்தில் வந்தவுடனே அங்கு கர்த்தர் வைத்துக் கொண்டிராமல் தேவனுடைய ராஜ்யத்தை பூமி முழுவதும் ஸ்தாபிக்க வேண்டும். எங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் இல்லையோ அங்கெல்லாம் தம்முடைய தூதர்களை அனுப்பினேன் என்று கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தினார். தேவனுடைய தூதர்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டது முக்கிய நோக்கமே இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க நம்பிக்கை உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக கர்த்தர் வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலே 17ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது போல அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள் என்று கர்த்தர் சொன்னார். அவர்கள் தான் ஆட்டுக்குட்டியானவரோடு யுத்தம் பண்ணுவார்கள் என்று சொன்னார். அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் இந்த ஊழியத்திலும் கூட இந்த ரகசியங்களை வெளிப்படுத்தி இந்த தேவனுடைய தூதர்கள் ஊழியத்தை கர்த்தர் இந்த சபையிலே செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தர் அந்த எலியா தீர்க்கதரிசியை பூமிக்கு மறுபடியும் அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்பினார் என்றால், இதோ தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான் என்று கர்த்தர் சொன்னார். அப்படியாக இந்த நாளிலும் கூட இந்த யோவான் குறித்து பார்க்கும்போது இவன் ஏலியாவின் ஆவியை உடையவன். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். Thank you, Holy Spirit. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவனாகி ஏலியா இவன்தான். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வருகிறவனாகி ஏலியா இவன்தான். கர்த்தர் சொன்னது போல ஏலியாவின் ஆவி உடையவனாய் அந்த யோவான் ஸ்தானிக பூமிக்கு மறுபடியும்
எலியாவாக பூமிக்கு வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். இவன் செய்த பெரிய ஊழியமே என்னவென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக, வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக, தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக, இயேசு கிறிஸ்துவின் சாட்சியாக இருக்கும்படியாக இந்த தேவனுடைய தூதனுடைய ஊழியம் பூமியிலே நிறைவேற்றப்பட்டது. தேவனுடைய தூதனாக அனுப்பப்பட்ட இந்த யோவான் ஸ்நானகன் பூமியிலே வந்து இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை, வழியை ஆயத்தப்படுத்தினான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் இருந்தான். இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷம் அறிவித்தான். இயேசு கிறிஸ்துவை காண்பித்துக் கொடுத்தான் பூமிக்கு. இவர்கள் தான் தூதர்கள். என்ன தூதர்கள்? தேவனுடைய தூதர்கள். ஹல்லேலூயா. ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவும் யூதர்கள் மத்தியில் பேசும்போது இந்த யோவான் ஸ்நானன் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் மாத்திரமல்ல, தேவனுக்கு மாத்திரம் மகிமையை செலுத்துகிற எனக்கு சாட்சியாக பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட தேவனுடைய தூதன் என்பதால் தான் சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்தான் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே கர்த்தர் பேசினார். இப்போது கூட அதை வாசிப்போம். நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள். அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். நான் ஏற்றுக்கொள்கிற சாட்சி மனுஷனுடைய சாட்சி அல்ல, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இவைகளை சொல்கிறேன். முதலாவது 33ஆம் வசனம் மட்டும் தியானிக்கும் போது மறுபடியும் வாசிப்போம். 33ஆம் வசனம். நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள். அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். ஹல்லேலூயா. யோவான் சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்தான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படையாகவே பேசினார். ஏனெனில் யூதர்கள் அவர் மீது அவர் செய்த அற்புத அடையாளங்களை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை அசட்டை பண்ணினார்கள், அவருக்கு விரோதமாக எழும்பினார்கள். அந்த நேரத்தில் இந்த யோவான் இடத்திலே நீங்கள் அனுப்பி உமது ஊழியக்காரரை அனுப்பி நீங்கள் விசாரித்தீர்கள் அல்லவா, அப்போது அவன் என்ன சாட்சி சொன்னான் என்று கர்த்தர் கேட்டார். அப்படி பேசும்போது யோவான் சொன்ன சாட்சியை குறித்து பார்க்கும்போது அங்கு நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் யோவான் எப்படி இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தார், ஏனெனில் இவன் தூதன் என்பதனாலே சாட்சி கொடுத்தான் என்று கர்த்தர் சொன்னார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அவர்கள் அவனை நோக்கி நீ கிறிஸ்துவும் அல்ல எலியாவும் அல்ல தீர்க்கதரிசியானவரும் அல்லவென்றால் ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். யோவான் அவருக்கு துரியத்திரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உன் நடுவில் நிற்கிறார். அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர். அவருடைய பாதரட்சை வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். அவருடைய பாதரட்சை வாரை அவிழ்ப்பதற்கும் பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. இவர்கள் யோர்தானுக்கு அக்கறையிலே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து நடந்தது. மறுநாளிலே யோவான் இயேசுவை தண்டத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். ஆமென். அல்லேலூயா. எனக்கு பின் ஒருவர் வருகிறார் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான் என்று யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தான். அல்லேலூயா. இதனால் தான் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் என்னை குறித்து சாட்சி கொடுத்தான். எப்படி சாட்சி கொடுத்தான்? சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அதனால 34ஆம் வசனம் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் இப்போது வாசிப்போம். அங்கு கர்த்தர் சொல்கிறார், நான் ஏற்றுக்கொள்கிற சாட்சி மனுஷருடைய சாட்சி அல்ல, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே நான் இதை சொல்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நீங்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், யூதர்கள் தன்னை குறித்தும் தன்னுடைய சாட்சியை குறித்தும் தன்னுடைய அற்புத அடையாளங்களை குறித்தும் அவர்கள் எதிர்த்து நின்று கர்த்தருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த யோவான் தேவனுடைய தூதன் என்பதனாலே இயேசு கிறிஸ்துவை குறித்து எப்படி சாட்சி சொன்னானாம்? சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தானாம். இப்போ நாம் வாசித்தோம் 1ஆம் அதிகாரத்தில் 25 வசனம் 30 வசனம் வரை வாசித்த போது அந்த யோவான் எப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அவன் முதலாவது இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார். 27ஆம் வசனம் 1:27 வாசிக்கும் போது அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். பின்பாக அவன் சொல்லுகிற காரியம் இன்னொரு முக்கியமான காரியம். சத்தியத்தை அங்கு பேசுகிறான். நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாத ஒருவர் நடுவில் இருக்கிறார். அவர் ஜலத்தினாலே மாத்திரமல்ல, 33ஆம் வசனம் வாசிக்கும் போது அவர்
ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி அனுப்பியவர் என்று சொல்லி அங்கு மறுபடியும் அங்கு காட்டி கொடுக்கிறார். அங்கு அவரை குறித்து பேசும்போது 33ஆம் வசனம் 1:33 வாசிக்கிறோம். நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர். ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார் என்று தேவனுடைய குமாரனை குறித்து சாட்சி கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய குமாரனை குறித்து சாட்சி கொடுத்தார். இதெல்லாம் சத்தியத்திற்கு சாட்சி. யார் இவ்வளவு பெரிய சாட்சி கொடுக்க முடியும்? பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட தேவனுடைய தூதன், பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட தேவனுடைய தூதன், பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட தேவனுடைய மனுஷன் இந்த யோவான் என்பதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், இதற்கும் மேன்மையான சாட்சி என்னிடத்தில் உண்டு என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் தெளிவாக தன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். 5:36. யோவானுடைய சாட்சியை பார்க்கிறோம். மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில் நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளும் பிதா என்னை அனுப்பினார் என்பதற்கு சாட்சி கொடுக்கிறது. அல்லேலூயா. யோவானுடைய சாட்சியை பார்க்கும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில் நான் நிறைவேற்றும்படி பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. சாட்சி முக்கியமல்ல, சாட்சியின் மூலமாக கிரியை, அதுதான் மிகவும் முக்கியம் என்று இயேசு சொன்னார். இந்த யோவான் தன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய தூதனாக இருந்தபடினால், தேவனால் அனுப்பப்பட்ட தூதன் என்பதனாலே, தேவனாலே அனுப்பப்பட்ட மனுஷன் என்பதனாலே கர்த்தர் அங்கு அவனை குறித்து பேசினார். நீங்க கூட தெளிவாக அங்கு பேசுகிற 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது நான் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொன்னார். அல்லேலூயா. நாம் ஏற்றுக்கொள்கிற சாட்சி மனுஷனுடைய சாட்சி அல்ல, சத்தியத்தை குறித்து சாட்சி நான் ஏற்றுக்கொள்கிறேன். சத்தியத்தை குறித்து சாட்சி சொல்ல முடியாத பரலோகத்திலிருந்து என்னுடைய தூதனையை நான் பூமிக்கு அனுப்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. இப்படியாக ஒவ்வொரு காரியங்களும் வேதத்தில் தெளிவாக என்னுடைய தூதர்கள் உண்டு என்பதை, அவர்கள் வந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தார்கள் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். என் தேவன் சொல்லுவதே சொல்லுவேன் என்ற நிகழ்ச்சியில கர்த்தரின் ரகசியங்கள் எல்லாம் 4-3 வருடங்களுக்கு மேலாக இந்த கிராமத்திலே கர்த்தர் செய்து கொண்டிருக்கிற ஊழியத்தை, அவர் வெளிப்படுத்தி இருக்கிற காரியங்களை என் தேவன் சொல்லுவதே சொல்லுவேன் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த பூமிக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி வருகிறார். இந்த நாளிலும் கூட அன்று மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்காங்க, எலியாவை மறுபடியும் அனுப்புவேன் என்று சொன்ன கர்த்தர் மறுபடியும் பூமிக்கு அனுப்பினார். எப்படி அனுப்பினார் என்றால் அவன் பேர் யோவான் ஸ்நானகன். அல்லேலூயா. அவன் தேவனுடைய தூதனாக மறுபடியும் பூமிக்கு வந்தான். அவன் தேவனுடைய தூதனாக கர்த்தருடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தான். தேவனாகிய கர்த்தருக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக பூமிக்கு வந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நாள் கர்த்தர் வாலிப மதன் மூலமாக தீர்க்க தரிசனமாக அடியானோடு பேசும்போது கர்த்தர் கேட்டார், இந்த பூமியிலே பிறந்த பிள்ளைகளாகிய என் சபையின் பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்றால் ஒரு நல்ல ஊழியக்காரை தேடி போகிறார். எந்த ஊழியக்காரர் அபிஷேகம் பண்ணப்பட்டு நன்றாக பயன்படுத்தப்படுகிறாரோ அந்த ஊழியக்காரத்தில் போய் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறார். பூமியில இருக்கிற உங்களுக்கு இவ்வளவு ஞானம் இருக்குமானால், நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவன் எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக ஒரு சாதாரண மனிதன் நான் எப்படி தெரிந்து கொள்வேன்? பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட என்னுடைய தூதன் மூலமாகவே, அந்த எலியா மூலமாகவே நான் ஞானஸ்நானம் பெற்றேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பூமியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற வேண்டும். அதற்காக ஆண்டவர் தன்னுடைய தூதனை பூமிக்கு அனுப்பினார். அதைதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் கர்த்தரை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாக, கர்த்தருக்கு பாதைகளை செவை பண்ணும்படியாக, கர்த்தருக்கு முன்பாக நடக்கிறவனாக இருந்தான். கர்த்தருக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து நிறைவேற்றி அவன் மறுபடியும் இரத்த சாட்சியாய் மறித்து பரலோகத்துக்கு வந்தான். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய தூதர்கள் ஊழியம். தேவனுடைய தூதர்கள் ஊழியத்தை குறித்து கர்த்தர் சொல்லும் போது முக்கியமாக தேவனுடைய தூதர்கள்
தேவனுடைய ராஜ்யம் இல்லாத தேசங்கள், தேவனுடைய ராஜ்யம் இல்லாத பட்டணங்கள், தேவனுடைய ராஜ்யம் இல்லாத கிராமங்கள், தேவனுடைய ராஜ்யம் இல்லாத பட்டணங்களிலே முக்கியமான இடத்திற்கு நான் இப்படிப்பட்ட தூதர்களை நான் அனுப்பி, இந்த தேவனுடைய தூதர்களை கொண்டு, தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷர்களை கொண்டு நான் என் ஊழியத்தை இதுவரை ஸ்தாபித்து வந்திருக்கிறேன். நீங்கள் எங்கு வேண்டாம் பார்க்கலாம். எங்காவது ஒரு வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு உலகத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த தேவ மனுஷர்கள் இருப்பார்களானால், அவர்கள் மூலமாக உலகத்தில் ஒரு பெரிய ரிவைவல் வந்திருக்குமானால், அவர்கள் ஒவ்வொரு தேவ தூதர்கள் என்ற ரகசியத்தை கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. சாதாரண ஊழியர்களை நான் அவ்வளவு பயன்படுத்தாதிருக்கும், இந்த வல்லமையான தூதர்களை பயன்படுத்தியிருக்கும் வித்தியாசம் உண்டு. பூமியிலே வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவர்கள், கர்த்தருக்காகவே இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள், கர்த்தருக்காகவே தங்கள் ஜீவத்தை ஒப்பு கொடுத்தவர்கள் அநேகர் இந்த பூமியிலே வந்து அவர்கள் ஊழியம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் தேவனுடைய தூதர்களே. அப்படி பார்க்கும்போது வேதத்திலே அநேக தூதர்கள் எழுந்தார்கள். இன்னொரு ரகசியத்தை கர்த்தர் சொன்னார். வேத புஸ்தகம் இன்று நம் கையில் இருக்கிற வேதாகமம் முழுவதும் தேவனுடைய தூதர்கள் மூலமாகவே எழுதப்பட்டது என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. இது எழுதப்பட்ட 90% தேவனுடைய தூதர்கள் கையினாலே நான் எழுதினேன். என்னாலே அனுப்பப்பட்ட தூதர்கள், என்னாலே அனுப்பப்பட்ட தேவனுடைய தூதர்கள், என்னாலே அனுப்பப்பட்ட தேவனுடைய தூதர்கள் கையினாலே ஆவியானவரை கொண்டு வேத புத்தகத்தை எழுதி கொடுத்திருக்கிறேன் பூமிக்கு. அல்லேலூயா. தேவனுடைய தூதர்கள் ஊழியம் மிகவும் பெரிய காரியம், பெரிய விஸ்தாரமான ரகசியம். அதை யாராலும் விவரிக்க முடியாது. அது கர்த்தருக்கு மாத்திரமே தெரியும் என்பதால் இதை குறித்த சில வெளிப்பாடுகளை கர்த்தர் இந்த நிகழ்ச்சியில, கர்த்தர் எங்களுக்கு என் தேவன் சொல்லுவதை சொல்வேன் என்ற நிகழ்ச்சியில என் தேவன் எங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை சொல்லும்படியாக ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்கிறார். தேவனுடைய தூதர்கள் மூலமாகவே தேவனுடைய ராஜ்யம் பூமியில ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த தேவனுடைய தூதர்கள் ஊழியத்திலிருந்தே அநேக கிளைகள் பிரிந்தது. இந்த தேவனுடைய தூதர்கள் ஊழியத்திலிருந்தே வல்லமையான தூதர்கள் மூலமாக தேவனுடைய தூதர்களுடைய சீஷர்கள் எழுந்தார்கள் என்று கர்த்தர் சொன்னார். என் தேவன் சொல்லுவதையே சொல்லுவேன், என் தேவன் சொல்லுவதையே சொல்லுவேன், என் தேவன் எங்களுக்கு சொன்னதை சொல்லுகிறோம். கர்த்தருடைய ஆவியான வெளிப்படுத்துகிற காரியம் பூமியில இதுவரை எந்த மனுஷனுடைய ஊழியத்தை கொண்டும் உலகத்திலே இந்த ஊழியம் ஸ்தாபிக்கப்படவில்லை. தேவனுடைய தூதர்களை கர்த்தர் பூமிக்கு அனுப்பி அந்த தேவனுடைய தூதர்களை கொண்டு அந்த தேவனுடைய தூதர்கள் மூலமாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அவர்களை பயன்படுத்தி தேவனுடைய வல்லமையான ஊழியக்காரர்களாக இந்த உலகத்துள்ள எந்த காரியத்தின் மீதும் அவர்கள் மனது வைக்காமல் தேவனுடைய சித்தத்தையே செய்கிறவர்களாக கர்த்தருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவர்களாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்திருக்கிறார். இது மறைக்கப்பட்ட ரகசியம் இந்த கடைசி நாட்களிலும் கர்த்தர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் பூமியில வல்லமையாய் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு ரகசியத்தை கர்த்தர் சொன்னார். தேவனுடைய தூதர்களும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. தேவனுடைய தூதர்கள் எங்கெல்லாம் ஊழியம் செய்தார்களோ அவர்களும் நானும் ஒன்றாகவே ஊழியம் செய்தோம் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய தூதர்களுக்குள் இருந்து நானே ஊழியத்தை நிறைவேற்றினேன், நானே ஊழியத்தை செய்தேன். ஆதியாக முதல் வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரை அநேக தேவனுடைய தூதர்கள் உண்டு, அநேக தேவனுடைய தூதர்கள் உண்டு. இந்த தேவனுடைய தூதர்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை பூமியிலே தேவனாலே அனுப்பப்பட்ட மனுஷர்களாக பூமியிலே நின்று தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தார்கள். இதன் மூலமாக பூமியிலே எழுப்புதல் உண்டாயிருக்கிறது. எந்தெந்த பகுதியிலே எழுப்புதல் இல்லாமல் இருண்டு கிடந்ததோ இருளில் இருக்கிற ஜனங்களின் வெளிச்சத்தை காண்பார்கள் என்று கர்த்தர் சொன்னாரே, அதுபோல இருளான பிரதேசங்களிலே, இருளான தேசங்களிலே, இருளான பட்டணங்களிலே, இருளான கிராமங்களிலே, பிசாசின் பிடியில சிக்கி தவிக்கிற தேசங்கள் மத்தியில சாத்தானுடைய ராஜ்யத்தை அங்கு ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படியாக, சாத்தானுடைய ராஜ்யத்தை, இருளின் ராஜ்யத்தை அகற்றி தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வரும்படியாக இந்த தேவனுடைய தூதர்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். இதை கர்த்தரே நேரடியாக இந்த ஊழியத்தை செய்தார். ஏனெனில் தேவனுடைய தூதர்கள் பரலோகத்தில் தேவனுடைய சித்தத்தை செய்து கொண்டிருந்தார். இவர்கள் பூமியிலே ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்கள், ஸ்திரீகளினாலே தங்களை கரைப்படுத்தாதவர்கள். இந்த எலியாவை குறித்து நாம் இப்போது தியானித்தது போல, எலியா தீர்க்கதரிசியை கடைசி நாட்டில் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொன்னது போல அனுப்பினார். கர்த்தருக்கு வெளியே ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த எலியா தீர்க்கதரிசி ஸ்திரீகளினாலே கரைப்படாதவன். கர்த்தர் அவனுக்கு மறுபடியும் ஒரு முறை பூமியிலே ஊழியம் செய்யும்படியாக
தேவனாலே அனுப்பப்பட்ட ஒரு மனுஷனாக பூமிக்கு வந்து தன்னுடைய ராஜ்யத்தை நிறைவேற்றினார். இன்னொரு முக்கியமான ரகசியத்தை கர்த்தர் சொன்னார். அதை சொல்லி முடித்தோம். கர்த்தர் சொன்ன காரியம் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தில் அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டுள்ளதை வாசிக்கிறோம். ஒரு தரம் மரித்து பின்பு நியாய தீர்ப்பு அடைந்த இந்த பரிசுத்தவான்கள், கர்த்தருக்கு அருகிலே இருக்கிற இந்த தேவனுடைய தூதர்கள் மறுபடியும் பூமியிலே ஒரு மறுஜென்மம் எடுக்கும்படியாக மறுஜென்ம காலத்திலே என்று வேதத்திலே வாசிக்கிறோம். மத்திய சுவிசேஷங்களை வாசிக்கிறோம். மறுஜென்ம காலம் என்று ஒன்று உண்டு. அது யாருக்கு என்றால் தேவனுடைய தூதர்கள், பரலோகத்துக்கு வந்த ஸ்ரீகளினாலே கரைப்படாத தேவனுடைய பரிசுத்தவான்கள், ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்கள், அவர்களுக்கு மாத்திரம் வாலிபர்கள். அவர்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லை. கர்த்தருக்காகவே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து திருமணம் காரியங்களுக்கு ஈடுபடாமல் அன்னவர்களாக வாழ்ந்து கர்த்தருக்காக தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்தவர்கள். அவர்கள் மறுபடியும் பரலோகத்திலே தேவனுடைய ராஜ்யத்துக்காக இளைப்பாறுதல் வைத்துக் கொள்ளாமல் அவர்கள் மறுபடியும் மறுஜென்மம் கொடுத்து இப்போது நாம் வாசித்தது போல இந்த யோவான் ஸ்நானகனை கர்த்தர் எப்படி அனுப்பி எலியாவின் ஆவியை உடையவனாக யோவான் ஸ்நானகன் என்ற புதிய பெயரிலே ஒரு புதிய மனுஷனாக மறுபடியும் ஒரு மனுஷனாக மறுஜென்மம் கொடுத்து அவனை உலகத்திலே கர்த்தருடைய ராஜ்யத்தை கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவுக்கே ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக இந்த பலனுள்ள இந்த காரியம் நடைபெற்றது. இந்த தேவனுடைய தூதன் பூமிக்கு வந்து தேவனுடைய ராஜ்யத்தை செய்து முடித்தான், சித்தத்தை செய்து முடித்தான். தேவனுடைய ராஜ்யத்துக்கான வழியை கர்த்தருக்கு என்று ஆயத்தப்படுத்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படியாக தேவனுடைய தூதனை குறித்து அநேக ரகசியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என் தேவன் சொல்லுவதை சொல்வேன் என்ற இந்த நிகழ்ச்சியில இதுவரை நாம் 7வது வாரத்திலும் கூட அநேக ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த ஊழியத்திலே கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தின காரியம் பூமியிலே மறுஜென்மம் என்று ஒன்று உண்டு. அது யாருக்கு என்றால் அனைவருக்கும் இல்லை. ஸ்ரீலாலை கரைப்படாமல் எனக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்து இந்த பூமியில் என்ற ராஜ்யத்தை ஸ்தாபித்து பரலோகத்துக்கு வந்தவர்களுக்கு நான் அங்கு அவர்களை வைத்துக் கொள்ளாமல் பூமியில் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படியாக என்னுடைய எழுப்புதல் இல்லாத தேசங்களிலே, என்னுடைய ராஜ்யங்கள் இல்லாத பகுதிகளிலே இந்த தேவனுடைய தூதர்களை அனுப்பி என்னுடைய ராஜ்யத்தை கட்டி வந்தேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. இவர்கள் தங்கள் ஜீவனையும் பெரிதாக எண்ணாமல் எனக்காக இரத்த சாட்சியாய் மரித்த தேவனுடைய தூதர்கள் என்று கர்த்தர் சொன்னார். எனக்காக எதையும் செய்ய ஆயத்தமாய் இருந்தவர்கள், பரலோகத்தில் என்னை ஆராதித்துக் கொண்டிருந்த தேவனுடைய தூதர்களை நான் பூமிக்கு அனுப்பினேன். எனக்கு அருகில் இருக்கிற தூதர்களை தேவனுடைய தூதர்களை அனுப்பினேன். இவர்கள்தான் என்னுடைய சரீரமாகிய சபை என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. சரீரமாகிய சபை தேவனுடைய தூதர்களால் நிரப்பப்பட வேண்டும். கடைசி காலம் எழுப்பதற்காக இந்த அபிஷேகத்தை பரலோகத்திலே நான் வைத்திருந்த இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி இந்த தேவனுடைய தூதர்கள் அபிஷேகத்தை இந்த கடைசி காலத்திலும் ஒவ்வொரு மீதும் ஊற்றும்படியாக, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றும்படியாக இதோடைய அபிஷேகம் ஊற்றப்பட போவதற்காக இந்த கடைசி கால ரகசியத்தை வெளிப்படுத்துகிறோம் என்று கர்த்தர் சொன்னார். சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் முத்திரை போடப்பட்டிருக்கிற அநேக ரகசியங்கள் உண்டு. அதிலே ஒன்று தேவனுடைய தூதனுடைய ரகசியம். தேவனுடைய தூதனுடைய ரகசியம், தேவனுடைய தூதர்கள் பூமிக்கு வந்து ஊழியம் செய்வார்கள். அவர்கள் தேவனாலே அனுப்பப்பட்ட மனுஷர்கள். இவர்கள் வந்துதான் பூமி முழுவதும் தேவனுடைய ராஜ்யத்தை ஆங்காங்கே ஸ்தாபித்திருக்கிறார்கள். இவர்களை குறித்து இன்னும் ஒரு நாட்கள் அநேக ரகசியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவாராக. நாம் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை முடிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான நாளிலும் கர்த்தாவே, அப்பா என் தேவன் சொல்லுவதையே சொல்வேன் என்ற இந்த நிகழ்ச்சியில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான நாட்களுக்காக ஸ்தோத்திரம். சபையோடு நீ பேசுகிறீர்களப்பா. உலகத்திலே இதுவரை வெளிப்படுத்தாத ரகசியத்தை இந்த நாளுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறேன். கர்த்தர் சொல்லுவதையே சொல்வேன், என் தேவன் சொல்லுவதையே சொல்வேன் என்ற நிகழ்ச்சியில் கர்த்தர் இந்த சபையில நீரை சிங்காசனம் போட்டு அமர்ந்திருந்து நீ செய்து கொண்டிருக்கிற ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம். பூமி முழுவதும் எழுப்புதலை கொண்டு வரும்படியாக தேவனுடைய தூதர்கள் ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது. சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் தேவனுடைய தூதர்களாக எடுத்து பயன்படுத்த வேண்டும். உலகம் முழுவதும் தேவனுடைய ராட்சியம் வர வேண்டும். மாம்சமான யாவரும் ஒரு ஆவி ஊற்றப்பட வேண்டும். அப்பா, அதற்காக தேவனுடைய தூதர்கள் ஊழியத்தை பூமியிலேயே
ஸ்தாபிக்க போகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அது நிறைவேறுவதாக, உங்களுடைய கடைசி கால எழுப்புதல் வருவதாக. அதற்காக நாங்கள் அன்றைய எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும் ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சியை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். வேதத்தில் இருக்கிற சத்தியத்தை அறிந்து கொள்வார்களாக, வேத ரகசியத்தை அறிந்து கொள்வார்களாக, தேவனுடைய சித்தத்தை செய்வார்களாக. சபையில எழுப்புதல் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Holy Spirit, மகிமை. Amen. Glory, glory. Amen. Thank you, sir. Amen. Amen. நன்றி. Amen. 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 చప్పట్లు కొట్టి దేవునికి మహిమ చెల్లించండి. Amen. Amen. Thank you, Lord. Amen. Shamala Rakha. Thank you, Isaiah. యవనస్తులు రక్షింపబడుతున్నారు. ఆటో పంచర్ చేసింది, అన్ని పంచర్ చేసింది. కానీ మాకు రానికి ఈ రోజు ఉపవాస కూడిక రెండో రోజుమా ఈ రోజు ఉపవాసం జరుగుతుంది. వీళ్ళైతే ఆటో పంచర్ అయింది, ఏం పోతాంలే రేపు పోదాంలే అన్నారు. దేవా నువ్వు ఎట్ట తిరిగి నాకు ఈ పొద్దు రాత్రికి నువ్వు మందిరానికి చేర్చాలా, నువ్వు ఏం చేస్తావు ఏమో నాకు తెలియదు దేవా, నువ్వు ఎట్ట తిరిగి నువ్వు మందిరానికి చేర్చాలా అని దేవుడు ప్రార్థించుకున్నా. దేవుడు నాకు వెనకమ్మడ మళ్ళీ ఆటో సహాయం చేసి నన్ను ఇక్కడ నడిపించినాడు. దేవునికి వందనాలు, స్తోత్రాలు. సరే మరి ప్రార్థన చేసుకుని నిలబడ్డాము. ఇప్పుడు ఏం జరిగింది ఇక్కడ కానీ నాకు ఏం జరిగిందో నాకైతే తెలియదు. కానీ నాకైతే దేవదూత అనేది నాలో వచ్చిందని నాకు నమ్మకం. నీకేం దర్శనం చూసినావా? దర్శనం ఏమైనా చూసినావా? దర్శనం అంటే నాకు దేవుడే కానొచ్చినాడా? ఎట్లా నేను చెప్పు దాని సాక్షి. దేవుడు కానీ వచ్చి నా తల పైన చేయి పెట్టినట్టు నాకు అనిపించింది. హల్లెలూయా. చెప్పండి కూడా దేవుని మహిమ. ఫైర్. ఆమేన్. ఆమేన్. పాలూరులో ఉన్న ప్రతి కుటుంబము యేసయ్య సంఘానికి వస్తుంది. థ్యాంక్ యూ లార్డ్. చప్పట్లు కొట్టి దేవుని మహిమపరచండి అందరూ గట్టిగా. ప్రతి కుటుంబము పాలూరులో ఉన్న కుటుంబములంతా రాబోతుంది. దేవుడు తీసుకుని వస్తున్నారు. థ్యాంక్ యూ జీసస్. యేసు మహారాజు పట్టణంలో ఉద్యమం ఆగదా. ఆమేన్. థ్యాంక్ యూ లార్డ్. ఉద్యమం రివైవల్. అనేకలకు తెలియపరచబోతుంది. ఆమేన్. థ్యాంక్ యూ లార్డ్. లోకమంతా తెలియపరచండి ప్రభువా. నాయకులే రాబోతారు. పెద్ద పెద్ద నాయకులు రాబోతున్నారు. చప్పట్లు కొట్టండి గట్టిగా.